ராமேஸ்வரம் குந்துக்கால் மீனவ கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. நீரை உடனடியாக அகற்றித்தரக் கோரி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் சாலை முழுவதும் கடலில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் மீனவர்கள் குடியிருப்பு பகுதி துண்டிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள பாதிப்பில் இருந்து காக்கப்படும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தொடர்ந்து அருவாமூக்கு திட்டத்தை ஆய்வு செய்தார். திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நாளை தொடங்குகிறது. வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுக்க உள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் 56 பவுன் நகைகளை கொள்ளையடித்ததாக 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஆசிப் என்பவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கலெக்டர் மற்றும் தாசில்தார் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் பெரியசாமி புகார் அளித்தார்.